வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி எக்ஸாம் ஆன்லைனில் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதில் நிறைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சான்ஸ் கொடுத்து எக்ஸாம் வந்து எழுத வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்டில் தான் வந்து ரொம்ப அதிகமான அரியர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படி அந்த அரியர்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்போ பழைய அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் வந்து நிறையா இருக்கும். சரிங்களா? ஆர்ஆர் ஸ்கீமு, என் ஸ்கீம், எல் ஸ்கீம், டி ஸ்கீம், ஜே ஸ்கீம், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சிலபஸ் மாற மாற ஸ்கீம்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல் ஸ்கீம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஆரம்பது எப்போ டிப்ளமோ ஆரம்பிச்சாங்களோ அதுலேருந்து ஜே ஸ்கீம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லி பேட்டர்னாக இருந்துச்சு. ஸோ அதுக்குண்டான ஈக்குவலன்ட் பேப்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். அதே மாதிரி கே ஸ்கீம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து செமஸ்டர் பேட்டர்னாக மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் செம், செகண்ட் செம் அப்படின்னு சொல்லி செமஸ்டர் பேட்டர்னாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் அந்த கே ஸ்கீமுக்குண்டான அந்த ஈக்குவலன்ட் பேப்பர், எம் ஸ்கீமுக்கு என்ன ஈக்குவலன்ட் பேப்பர் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ பார்த்து பாருங்கள் நீங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் எல் ஸ்கீம் படித்தவங்க எம் ஸ்கீமில் என்ன ஈக்குவலன்ட் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈக்குவலன்ட் பேப்பர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டக்குன்னு வந்து பார்த்து நாங்கள் என்ன சொன்னோம் அப்படிங்கிறத உடனே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், எல் ஸ்கீம்லேருந்து எம் ஸ்கீமுக்கு என்ன ஈக்குவலன்ட் பேப்பர் இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ வந்து இந்த பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட் அரியர் வச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வச்சிருக்கிற குரூப்பில் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதுலேருந்து யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. இதில் பாருங்கள், எல் ஸ்கீம் டு எம் ஸ்கீம் ஈக்குவலன்ட். சரிங்களா? எல் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செமஸ்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் செம் அண்டு செகண்ட் செம் அப்படின்னு சொல்லிட்டு 2 செமஸ்டர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செமஸ்டர்லையும் இதில் பார்த்தீங்கன்னா பிளாக்ல கொடுத்துருக்கிறது அந்த நீங்கள் படித்த சப்ஜெக்டோட பேர். அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் நான் மாற்றி கொடுத்துருக்கிறது நீங்கள் எழுத வேண்டிய சப்ஜெக்டோட பேர். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் செம் அண்டு செகண்ட் செம் தனித்தனியாக டேபிளில் கிளம்ப ரெண்டாக பிரித்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் செம்மில் எல் ஸ்கீமில் என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க, அதுக்கு ஈக்குவலண்டான எம் ஸ்கீம் என்ன எழுதணும். அதே மாதிரி செகண்ட் செமஸ்டரில் எல் ஸ்கீமில் நீங்கள் என்ன படிச்சிங்க, அதுக்கு ஈக்குவலண்டான எம் ஸ்கீம் இப்போ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எழுதணும் அப்படிங்கிறத இந்த இதில் சொல்லியிருக்கேன். ஸோ எல் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் 1 இதில் காலம் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் படித்து மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலம் நம்பர் அப்படிங்கிறது போட்டிருக்கும். ஸோ அந்த காலம் நம்பர் என்ன நம்பர்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலண்டான சப்ஜெக்ட் வந்து இங்கே உங்களுடைய டைம் டேபிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டைம் டேபிளில் சப்ஜெக்ட் கோடு போட்டிருக்கும். சரிங்களா? சப்ஜெக்ட் கோட் போட்டிருக்கும், சப்ஜெக்ட் கோட் அண்ட் சப்ஜெக்ட் நேம் போட்டிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களுடைய காலம் நம்பர் சப்ஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் 1 இருந்தால் எம் ஸ்கீம்னுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்கிற கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் 1 எழுதணும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் செம் எல் ஸ்கீம்னுடைய ஃபர்ஸ்ட் செம்ல 2 மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே 2 மேக்ஸ் இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேப்பர் வந்து இருக்கு எல் ஸ்கீம்ல. ஆனால் எம் ஸ்கீம்ல நீங்க எழுதும்போது ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஒரே ஒரு மேக்ஸ் மட்டும் இங்கே எழுதுனீங்கன்னா போதும். நீங்கள் வந்து எல் ஸ்கீமில் மேக்ஸ் 1 அரியர் வச்சிருக்கேன், மேக்ஸ் 2 அரியர் வச்சிருக்கேன், 2 சப்ஜெக்ட்டுமே அரியர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எம் ஸ்கீமில் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்கிற இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 அப்படிங்கிற ஒரே ஒரு பேப்பரை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னாவே போதும். எல்லில் நீங்கள் 2 மேக்ஸ் வச்சிருந்தாலும் எம்ல இருக்கிற இந்த ஒரு பேப்பரை நீங்கள் எழுதினா போதும், ரெண்டுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1 அப்படிங்கிற அந்த பேப்பருக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்கிற இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1 எழுதணும். கெமிஸ்ட்ரி 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்கிற இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1 எழுதணும். இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 1 அப்படிங்கிறது எம் ஸ்கீமில் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்கிற இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 1 எழுதணும். சரிங்களா? சேம் அதில் என்ன சப்ஜெக்டோ அதே சப்ஜெக்ட் தான் இங்கே எம் ஸ்கீமில் நீங்கள் எழுத போகிறீங்க. உங்களுக்கு என்னன்னா இதில் ஒன்று ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 அண்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 2 சப்ஜெக்ட்டுமே அரியர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் என்னைக்கு உங்களுடைய டைம் டேபிளில் எம் ஸ்கீமில் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து எந்த டேட்டில் இருக்கோ அந்த டேட்டில் அந்த ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். நீங்கள் அந்த 2 பேப்பருக்கு ஒன்று தான் எழுத போகிறீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் செமஸ்டர் எல் ஸ்கீமில்
செகண்ட் செமஸ்டர்ல நீங்க என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான எம் ஸ்கீம் என்னன்னு பாருங்க. எம் ஸ்கீம்ல பாருங்க, எல்ல கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் 1 அப்படிங்கிற நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஈக்குவலன் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் 2. அதே மாதிரி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 3 எல் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 3 அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து இருக்கும். அதுக்கு ஈக்குவலன்ட் வந்து எம் ஸ்கீம்ல இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 எழுதணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, டைம் டேபிள்ல நல்லா பார்த்துக்கோங்க. எல் ஸ்கீம்ல மேத்தமெட்டிக்ஸ் 3 அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு எம் ஸ்கீம்ல 2வது செமஸ்டர்ல இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 அப்படிங்கிற பேப்பர் தான் எழுதணும். அதே மாதிரி எல் ஸ்கீம்ல இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 4 அப்படிங்கிற அந்த பேப்பருக்கு பதிலாக எம் ஸ்கீம்ல நீங்க என்ன எழுதணும்னா அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2வது செமஸ்டர்ல கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் தான் நீங்க எழுதணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கிராஃபிக்ஸ் இன்ஜினியரிங் எல்லாமே இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 2. சரிங்களா, நான் 2 அப்படிங்கிறது டைப்பிங் மிஸ்டேக் ஆகி போச்சு. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 2 அப்படிங்கிறது போட மாட்டேன். சரிங்களா, பிசிக்ஸ் 2 அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலன் பிசிக்ஸ் 2 தான். இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 2 அப்படிங்கிறது ஈக்குவலன் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி தான். இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 2, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 2, இந்த 2ங்கிறது டைப்பிங் மிஸ்டேக் ஆகி போச்சு, 2 விட்டு போச்சு. ஸோ இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 2 அப்படிங்கிறதுக்கு உண்டான ஈக்குவலன் சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 2. சரிங்களா, இதுதான் வந்து ஈக்குவலன் பேப்பர். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், அரியர் வச்சிருக்கீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல தான் நிறைய பேர் வந்து அரியர் வச்சிருப்பாங்க. சரிங்களா, அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க ஈக்குவலன் பேப்பர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை எழுதி அவங்க வந்து பாஸ் பண்ணி டிப்ளமோ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.